புள்ளியியலாளர்கள் பிரத்யேக ஆய்வுக்கு அதை அனுப்ப முடிவு செய்த நிலையில் அந்த செங்கலை பார்த்த அதிகம் படிக்காத ஆனால் வன அறிவு பெற்ற ஒருவர் அது நாயின் காலடி என்று தெரிவித்துள்ளார். தற்போது இருக்கும் நாய்களை விட அளவில் பெரியதாக அந்த நாய் இருந்திருக்க வேண்டும் என்று கூறிய அவர், அதுபோன்ற நாய்கள் 5 சேர்ந்தால் ஒரு புலியை கூட வீழ்த்த முடியும் என்றும் கூறியுள்ளார். இந்த ஆச்சரியம் நீங்குவதற்கு முன்பாகவே கீழடியின் நாகரிகம் அகழ்வாராய்ச்சியாளர்களுக்கு ஒரு ஐயத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இருக்கும் மதுரை நகரம் சங்க இலக்கியங்களில் வரும் மதுரை அல்ல என்று மறைந்த தமிழறிஞர் ராஜமாணிக்கனார் போன்ற தமிழ் ஆய்வாளர்கள் தொடர்ந்து கூறி வந்திருக்கின்றனர். ஏனெனில் மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை போன்ற சங்க இலக்கியங்களில் வரும் மதுரை திருப்புவனத்திற்கு மேற்காகவும் திருப்பரங்குன்றத்திற்கு நேர்கிழக்காகவும் அமைந்திருக்கிறது. ஆனால் தற்போதுள்ள மதுரை நகரம் திருப்பரங்குன்றத்திற்கு தென்கிழக்கில் அமைந்திருக்கிறது. இதனை சுட்டிக்காட்டி தமிழ் அறிஞர்கள் தங்களது சந்தேகத்தை எழுப்பி வந்த நிலையில் புவியியல் அமைப்புகளை கொண்டு பார்க்கும் போது கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நகரம்தான் மதுரையாக இருந்திருக்க முடியும் என்ற அனுமானத்திற்கு வர முடிகிறது. மேலும் தற்போதைய மதுரையில் கிடைத்த பழமையான கல்வெட்டுகள் என்பது கிபி 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் தான். அதைவிட பழமையான தொல்பொருட்கள் கிடைத்திருக்கும் கீழடியே பாண்டிய மன்னர்கள் தலைநகராக ஆண்டதும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததுமான மதுரையாக இருக்கலாம் என்கிற கருத்து தற்போது உருவாகியுள்ளது. மேலும் சிலப்பதிகாரத்தில் மதுரையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ள நாளங்காடி, அல்லங்காடி உள்ளிட்ட பல்வேறு வணிக முகாம்கள் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட கட்டடங்களோடு ஒத்துப்போகின்றன. இதில் கவனிக்க வேண்டியது, இத்தனை அரிய தகவல்களும் வெறும் 2 ஆண்டு ஆராய்ச்சியில் கிடைத்தவை என்பதே. அகழ்வாய்வுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 110 ஏக்கர் பகுதியில் வெறும் 50 சென்டுகளுக்கு உள்ளாக 102 குழிகள் மட்டுமே தொல்லியல் துறையால் தோண்டப்பட்டுள்ளது. மீதமிருக்கும் 100க்கும் மேற்பட்ட பகுதிகளை ஆராய்ந்தால் இன்னும் பல அதிசயிக்கத்தக்க தகவல்கள் நமக்கு கிடைக்கலாம். ஆனால் அதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. கீழடியில் 2015 மற்றும் 2016 ஆகிய 2 ஆண்டுகள் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் 2017ஆம் ஆண்டிற்கான அனுமதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்தது. இதற்கான எந்த காரணத்தையும் அது தெரிவிக்கவில்லை. மேலும் 3வது கட்ட ஆய்வுக்காக நிதி கோரிக்கை அனுப்பி காத்திருந்த தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அசாம் மாநிலத்திற்கு மாற்றப்பட்டார். அதற்கு காரணம் கேட்டபோது துறை ரீதியான நடவடிக்கை என்கிற பதிலே வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெங்களூரு தீர்ப்பாயத்தில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் முறையிட்டார். ஆனால் அவரது முறையீடு குறித்து தீர்ப்பாயம் பரிந்துரை செய்தும் தொல்லியல் துறை அதை 2வது முறையாகவும் நிராகரித்துவிட்டது. முன்னதாக இந்த பணியிட மாற்றத்தை ரத்து செய்து மீண்டும் அமர்நாத்தை கீழடி ஆய்வு பணியில் ஈடுபடுத்த கோரி வழக்கறிஞர் கனிமொழி மதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் MM சுந்தரேஷ், N சதீஷ்குமார் ஆகியோர் கொண்ட அமர்வு கீழடி அகழாய்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதிலும் அதை சிறந்த அதிகாரி மேற்கொள்ள வேண்டும் என்பதிலும் நீதிமன்றத்திற்கு அக்கறை இருப்பதாக தெரிவித்தனர். மேலும் கீழடியில் அமர்நாத் ராமகிருஷ்ணனே ஏன் பணியில் தொடரக்கூடாது என்று கேள்வியும் எழுப்பியிருந்தனர். ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பகுதியில் 1% நிலப்பரப்பு கூட ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படாத நிலையில் தொடக்கத்திலிருந்து ஆய்வில் ஈடுபட்ட அமர்நாத் ராமகிருஷ்ணனை மத்திய அரசு இடமாற்றம் செய்ததும் அவருக்கு பதிலாக ஜோத்பூரில் புராதன சின்ன பராமரிப்பு துணை காப்பாளரான அமர்நாத்தை விட அனுபவம் குறைவான ஸ்ரீராமனை கண்காணிப்பாளராக நியமித்திருப்பதும் உள்நோக்கங்களற்ற தற்செயல் நிகழ்வாகவே தமிழர்கள் பார்க்க விரும்பினாலும் மத்திய அரசின் தொடர் செயல்பாடுகள் அந்த பார்வையை மாற்றும் வகையில் அமைந்து வருவதாக தமிழின ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காரணம், குஜராத்தில் உள்ள தொழவீராவில் 13 ஆண்டுகள் அகழாய்வு செய்ய அனுமதித்த மத்திய அரசு ஆந்திராவில் உள்ள நாகார்ஜுன கொண்டாவில் 10 ஆண்டுகள் அகழாய்வு செய்ய அனுமதித்த மத்திய அரசு அகிச்சித்ராவில் 6 ஆண்டுகளும் குஜராத்தில் உள்ள லோத்தலில் 5 ஆண்டுகளும் அகழாய்வு செய்ய ஊக்குவித்த மத்திய அரசு கீழடி ஆராய்ச்சியை மட்டும் 2 ஆண்டுகளில் முடிவுக்கு கொண்டு வருவதின் பின்னணி என்ன என்கிற கேள்வி ஒவ்வொரு தமிழனின் மனதிலும் விஸ்வரூபம் எடுத்து நிற்கத்தான் செய்கிறது. ஒரு தொல்லியல் பொருள் எத்தனை ஆண்டு பழமையானது என்பதை கண்டுபிடிக்க அதன் கரிமூல பொருட்களின் மாதிரியை வேதிப்பொருள் ஆய்வகங்களுக்கு அனுப்பி கார்பன் 14 பகுப்பாய்வு எனும் முறையில் ஆய்வு செய்ய வேண்டும். பெரும்பாலும் இதுபோன்ற பொருட்கள் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள பீட்டா அனாலிசிஸ் ஆய்வு நிறுவனத்திற்கு அனுப்பப்படுகின்றன. அகழாய்வில் கண்டறியப்பட்ட பொருட்களில் எத்தனை பொருட்களின் மூலக்கூறு மாதிரிகளை கார்பன் 14 பகுப்பாய்வுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை மத்திய தொல்லியல் துறை முடிவு செய்கிறது. ராஜஸ்தானில் உள்ள காளிபங்கனில் நடத்தப்பட்ட அகழாய்வில் 28 பொருட்களின் மாதிரியை ஆய்வுக்கு அனுப்பி வைத்துள்ளனர்.
தொழவீராவில் இருந்து 20 பொருட்களின் மாதிரியையும், ஆனால் கீழடியில் கண்டறியப்பட்ட மூலப்பொருட்களின் மாதிரியில் 2 மட்டும்தான் கார்பன் 14 பகுப்பாய்விற்கு அனுப்ப மத்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. குறைந்தபட்சம் 10 பொருட்களின் மாதிரியையாவது ஆய்வுக்கு அனுப்பினால்தான் பொருட்களின் உண்மை தன்மையை அறிய முடியும் என்பது தொல்லியலாளர்களின் கருத்து. கீழடியில் அகழாய்வு தொடங்கப்பட்ட போது குஜராத்தில் உள்ள பிரதமர் மோடியின் சொந்த ஊரான வாட் நகரிலும் ராஜஸ்தானில் உள்ள பிஞ்சோர் என்னும் இடத்திலும் அகழாய்வுகள் தொடங்கப்பட்டன. இந்த 3 இடங்களிலும் கடந்த 2 ஆண்டுகளாக அகழாய்வு நடந்து முடிந்த நிலையில் வாட் நகரில் 2017ஆம் ஆண்டு நடைபெற வேண்டிய 3ஆம் கட்ட ஆய்வுக்கான தொடக்க நிகழ்ச்சி 2016ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதியே கொண்டாடப்பட்டு விட்டது. பிஞ்சோரில் ஜனவரி 1ஆம் தேதி துவக்க விழா நடந்தது. ஆனால் கீழடியில் மட்டும் ஆய்வு செய்ய அப்போது அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனையடுத்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம் உட்பட பல்வேறு அமைப்புகள் கீழடிக்காக குரல் கொடுத்து போராட்டங்களை முன்னெடுத்தன. மத்திய அரசுக்கு அழுத்தம் அதிகமானதை அடுத்து 2 ஆண்டுகள் நடைபெற்ற அகழாய்வு தொடர்பான அறிக்கை தயாரிக்கும் பணிகள் நடப்பதாகவும், அறிக்கை தாக்கல் செய்த பின்பே ஆய்வுப் பணிகள் தொடங்கப்படும் எனவும் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து வாட் நகரிலும் பிஞ்சோரிலும் நடத்தப்பட்ட ஆய்வுகள் குறித்து அறிக்கை அளிக்கப்பட்ட பின்புதான் தொடங்கப்பட்டனவா என்கிற தமிழ் அறிஞர்களின் கேள்விக்கு மத்திய பாஜக அரசு மௌனம் சாதித்தது. இருப்பினும் கடந்த ஜனவரி மாதம் ஆய்வறிக்கை தயாரான பின்னும் மத்திய அரசுக்கு அகழாய்வை தொடங்கும் திட்டம் இருப்பது போல் தெரியவில்லை. இதனையடுத்து மத்திய அரசுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு குரல்கள் எழவே மார்ச் மாதத்தில் அனுபவம் குறைவான ஒரு அதிகாரியை கொண்டு 3ஆம் கட்ட ஆய்வுப் பணிகளை அது தொடங்கியுள்ளது. சரஸ்வதி நதியை கண்டறிய கோடிக்கணக்கில் செலவிட்டுக் கொண்டிருக்கிற மத்திய அரசு விஞ்ஞான பூர்வமான ஆய்வின் அடிப்படையில் கண்டறியப்பட்ட கீழடியில் ஆய்வை தொடர ஒத்துழைக்க மறுக்கிறது. அயோத்தியில் ராமாயண அருங்காட்சியகம் அமைக்க முதற்கட்டமாக 225 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ள இந்த அரசுதான் கீழடியில் கண்டறியப்பட்ட பொருட்களை கால பகுப்பாய்விற்கு அனுப்ப வெறும் 1 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. தமிழக அகழாய்வுகளை மத்திய அரசு புறக்கணிப்பது முதல் முறை அல்ல. கடந்த